நம்ம சேனலில் பிஜிடிஆர்பிக்கான யூனிட்ஸு 12 யூனிட்ஸ் இருக்குது. 2025க்கான சிலபஸ் வந்து வெளியாகிருக்கு இல்லையா, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு தான் வந்து நம்ம டெய்லியும் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஒரு குரூப் ஸ்டடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பயன்படுத்தக்கூடிய புக்குலேருந்து நான் உங்களுக்கு டெய்லியும் கண்டென்ட் வந்து சொல்லுவேன். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட போகிறேன். நீங்கள் யூடியூப்பில் அதாவது ஒரு ஆசிரியர் வேலைக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தில் படிக்கிறவங்க தேவையில்லாத பயனற்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு குரூப் ஸ்டடி மாதிரியே நம்ம கொண்டு போகலாம். நான் இப்போ டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம், யூனிட்டுக்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து நம்ம வகைப்பாட்டியல் தான் பார்க்க போகிறோம். வகைப்பாட்டியலில் உயிரிகளின் தற்காலத்திய வகைப்பாட்டு முறைகள், அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது 1753 வெளியான லின்னேயஸின் சிஸ்டமா நூலின் முதல் பகுதியின் மூலமாகவே தோன்றின. அவர் வந்து அதாவது லின்னேயஸ் பல பதிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வெளியான முதல் நூல் வந்து 1753. அந்த நூல் மூலமாக தான் வந்து இந்த உயிரினங்களை வகைப்படுத்துகிற ஒரு முறை வந்து வெளியாச்சு. லின்னேயஸ் வந்து ஒரு உயிரியோட இனம், சிறப்பினம் ஆகியவற்றின் பெயர்களால் குறிக்கப்படும். அதாவது லின்னேயஸ் முறையில் அவர் வெளியிட்ட சிஸ்டமா நூல், அவர் சொன்ன மெத்தடில் ஒரு உயிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த இனத்தை சார்ந்தது, அதில் குறிப்பாக எந்த சிற்றினத்தை சார்ந்தது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக தான் வந்து பெயர் வந்து வைப்பாங்க ஒரு புதிய உயிரினத்துக்கும். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரு சொற்பெயரிடு முறை எனப்படும். இதை என்ன சொல்கிறோம், இரு சொற்பெயரிடு முறை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இனத்தோட பேர், இன்னொரு வேர்டு வந்து சிற்றினத்தோட பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோ சேப்பியன்ஸ், இது வந்து இப்போ மாடர்ன் ஹியூமன் பீயிங்கோட சயின்டிஃபிக் நேம். ஹோமோ அப்படின்றது இனத்தோட பேர், சேப்பியன்ஸ் அப்படின்றது சிற்றினத்தோட பேர். இந்த மாதிரி தான் தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அதுக்கு பெயரிடும் முறை வந்து நம்ம பெயர் சூட்டணும். ஒரு இனத்தோட பெயர், ஒரு சிற்றினத்தோட பெயர். அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரு சொற் பெயரிடு முறை அப்படின்னு சொல்கிறோம். இரு சொற் பெயரிடுதலுக்கான பொறுப்பினை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பன்னாட்டு பொறுப்பாண்மை குழுக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இரு சொல் பெயரிடும் முறையை யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பன்னாட்டு பொறுப்பாண்மை குழுக்கள். உயிரியல்ல அறிவியல் பெயரிடுவதை கண்காணிக்க பல பொறுப்பாண்மை குழுக்கள் உள்ளன. அதாவது பன்னாட்டு பொறுப்பாண்மை குழுக்கள் தான் வந்து இருசொற் பெயரிடும் முறை, எந்த ஒரு உயிரினத்தை புதுசாக கண்டுபிடிச்சாலும் அவங்க தான் வந்து பெயர் வைப்பாங்க. அதை கண்காணிக்க பல பொறுப்பாண்மை குழுக்களும் வந்து இருக்காங்க. விலங்குகளுக்கு பெயரிடுறதுக்கு பன்னாட்டு விலங்கியல் பெயரிடல் முறை சட்டங்களுக்கு உட்பட்டே பெயரிட முடியும். ICZN அப்படின்னு சொல்கிறோம். இவங்களோட கண்காணிப்பில் தான் வந்து விலங்குகளுக்கு நம்ம சயின்டிஃபிக் நேம் வந்து கொடுக்க முடியும். பெயரிடும் முறைகள் சட்டங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. எப்படி பெயர் வைக்கணும், எந்த அடிப்படையில் வந்து பெயர் வைக்கணும் அப்படின்றதுக்கு சட்டங்கள் வந்து இருக்குது. இந்த சட்டங்களை மாற்றக்கூடிய உரிமை அறிவியல் பேராண்மை கழகங்களுக்கு தான் உண்டு. இந்த சட்டத்தை வந்து மாற்றுறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது, அறிவியல் பேராண்மை கழகங்களுக்கு உண்டு. அப்போ இந்த இதிலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். லின்னேயஸோட முதல் பதிப்பு, சிஸ்டமா நூலோட முதல் பதிப்பு 1753 வந்து வெளியாச்சு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து எந்த ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பெயரிடுற முறையை வந்து நம்ம கொண்டு வந்தோம். அதாவது அவர் சொன்னபடி பார்த்தோம்னா ஒரு உயிரினத்துக்கு அதோட இனத்தோட பெயர், அப்புறம் அதோட சிற்றினத்தோட பெயர், 2 பெயர் இருக்கணும். அதனால தான் வந்து இதை இரு சொற் பெயரிடு முறை அப்படின்னு சொல்கிறோம். இதை யார், இந்த பெயரிடுதலுக்கான பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பன்னாட்டு பொறுப்பாண்மை குழுக்கள் தான் வந்து எடுத்திருக்காங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு இன்னும் சில பொறுப்பாண்மை குழுக்கள் வந்து இருக்காங்க. ஒரு விலங்குக்கு அறிவியல் பெயர் இடணும் அப்படின்னா பன்னாட்டு விலங்கியல் பெயரிடல் முறை சட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து
பெயரிட முடியும். இந்த எப்படி பெயரிடணும், என்னென்ன அடிப்படையில் வந்து ஒரு உயிரினத்துக்கு பெயரிடணும் அப்படின்றது சட்டங்களாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டங்களை மாற்றக்கூடிய உரிமை வேறு யாருக்கும் இல்லை, அறிவியல் பேராண்மை கழகங்களுக்கு தான் உண்டு. ஓகே, இப்போ இந்த பெயரிடுறது என்னென்ன அடிப்படை விதிகளை கொண்டு நம்ம ஒரு உயிரினத்துக்கு பெயரிடலாம் அப்படின்னா, சூட்டப்படக்கூடிய பெயர்களுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை தேவை. அதாவது எங்கே போனாலும் அந்த நேம் சொன்னால் அந்த ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். ஒரு தொகுப்புக்கு ஒரு நிலையான பெயர் மட்டுமே இருக்கணும். அடுத்தது முன்னுரிமை விதி அடிப்படையிலையும் பெயரிடணும். அதாவது ஒரு தொகுப்புக்கு, அதாவது ஒரு ஆர்கானிசம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 பேர் இருக்குது, இந்த கண்ட்ரியில் ஒரு நேம் வச்சுருக்காங்க, அந்த கண்ட்ரியில் ஒரு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த நேம் ஃபஸ்ட்டு வெளியாச்சோ அந்த நேம் தான் வந்து அறிவியல் பேராண்மை குழுக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா முன்னுரிமை விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு விலங்கை அறிவியலாளர்கள் 2-3 சயின்டிஸ்ட் வந்து வேறு நேமில் வந்து கூப்பிடுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு பல பெயர்கள் இருக்குது அப்படின்னா அதை ஒரு பொருட்பன்மொழி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முன்னுரிமை விதி அடிப்படையில் எந்த பேர் ஃபஸ்ட்டு வெளியாச்சோ அந்த பேரை தான் வந்து ஏற்றுக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வேறு ஆர்கானிசத்துக்கு ஒரே மாதிரியான பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒளி வடிவம் ஒத்த சொற்கள் அப்படின்னு பேர். இதை வந்து எந்த சொல் முன்னாடி முதல்ல வந்துச்சோ அதை தான் வந்து முன்னுரிமை விதி அடிப்படையில் எடுத்துக்குவாங்க, உரிமை பெறும். அடுத்தது அந்த ஆர்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம பதப்படுத்தப்பட்ட உயிரினம் வந்து முக்கியத்துவம் பெறும். எதுக்காக இந்த உயிரினம் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னா, எதிர்காலத்தில் இன்னும் சில ஆர்கானிசங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்குது, இந்த இனத்தோடு சார்ந்தது, இந்த வகையில் சார்ந்தது, இந்த வரிசையில் வந்தது அப்படின்றத அடையாளம் காணுறதுக்கு அந்த பதப்படுத்தப்பட்ட உயிரி வந்து அடிப்படையாக இருக்கும். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாதிரி கருத்துப்படிவம் அப்படின்னு சொல்கிறோம். இத்தகைய கருத்துப்படிவ அடிப்படையில் தான் வந்து இனங்களும் சிறப்பினங்களும் வந்து தீர்மானிக்கப்படும். அடுத்தது லின்னேயஸ் வெளியிட்ட சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற 10வது பதிப்பு நூல் எப்போ வெளியாச்சு அப்படின்னா 1758. முதல் பதிப்பு 1753, 10வது பதிப்பு 1758. முதல் பதிப்போட பேர் வந்து சிஸ்டமா, 10வது பதிப்போட நேம் வந்து சிஸ்டமா நேச்சுரே. அதாவது இதுக்கப்புறம் வழங்கப்பட்ட பெயர்களுக்கு தான் வந்து உரிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் முன்னாடி வழங்கப்பட்ட பெயர்களுக்கு வந்து உரிமம் வந்து கொடுக்கல. அறிவியல் பெயர்கள் வந்து எப்படி இருக்கணும், எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னா லத்தீன் மொழியில் தான் வந்து இருக்கணும், அல்லது அம்மொழி சார்ந்தவையாக இருக்கணும். அடுத்தது அதை எப்படி எழுதணும் அப்படின்னா வளம் சாய்ந்த சிறு எழுத்துக்களாக எழுதப்படணும். இனத்தின் பெயர் ஒரே வார்த்தையாக இருத்தல் வேண்டும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா, ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போ இனத்தோட பெயர் ஹோமோ, இது ஒரே வார்த்தையாக இருக்கணும். அதே மாதிரி அதோட முதல் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டர், அதாவது பெரிதாக இருக்க வேண்டும். சிற்றினத்தோட பெயர் வந்து ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இது தனி பெயராக இருக்கலாம், அல்லது 2 பேர் சேர்ந்து கூட்டு பெயராக கூட இருக்கலாம். இது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். சேப்பியன்ஸ் அப்படின்றது எஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். சேப்பியன்ஸ்னு ஒரே வார்த்தையாகவும் இருக்கலாம், இன்னொரு வார்த்தை சேர்ந்தும் கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அடுத்தது தவறான மூலத்திலிருந்து ஒரு விலங்கின் பெயர் சூட்டப்பட்டால் தவறான பெயர் அல்லது நாமின் ஆம்பிக்குவம் எனப்படும். இது முழுமையாக நிராகரிக்கப்படும். தவறான மூலத்திலிருந்து அனிமலுக்கு வந்து பேர் வச்சாங்க அப்படின்னா அது தவறான பெயர்னு வந்து அசியூம் பண்ணி அதையே நிராகரிச்சிருவாங்க. இது என்ன சொல்கிறோம், நாமின் ஆம்பிக்குவம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டாப்பிக்கோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.